எங்கள் அம்மா கேட்பாங்க எதுக்கு நீ இது சிஏ படிச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்க. எனக்கு என்ன தெரியும்னு சொல்றது வேற, எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது வேற இல்லை. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ல இருந்து எப்படி ஒரு SME-யா மாறுனீங்க? கஸ்டமர்கிட்ட பேசுறவங்க ஒருத்தவங்க, பின்னாடி பண்றவங்க டெவலப்பர்ஸ்னு இன்னொரு டீம் இருப்பாங்க. நம்மளோட டீம் எப்படின்னா கஸ்டமர்கிட்ட பேசுறவங்களே டெவலப்பர் மாதிரியும் ஒரு 70-80% மாத்திருப்போம். நல்ல ERP-னா SAP தான் நம்பர் 1ல இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? 80,000 கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 8,000 கம்பெனில இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இப்போ ஜெயச்சந்திரன்ல பில் ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் பண்றது ஏஐ யூஸ் பண்றோம். டார்லிங் டிஜிட்டல் வேர்ல்டு, விவேக்ஸ், அந்த மொத்த இண்டஸ்ட்ரியில் உள்ள பாதி கஸ்டமர், ஷார்ட்ரானிக்ஸ், மீனாட்சி ஃபேனோஸ், அந்த மொத்த கஸ்டமரும் எங்களோட கஸ்டமர் தான். பிசினஸ் கன்சல்டன்ட்டுக்கு இந்த SAP நாலேஜ் எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? இது இல்லாம எந்த பிசினஸும் ரன் ஆக முடியாது. மற்ற பிசினஸ்லாம் கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ். இப்போ ஒரு 5 கோடி ரூபா போகணும், 2 கோடி ரூபா போகணும். இங்க இட்ஸ் பிரெயின் இன்டென்சிவ் பிசினஸ். அவங்க மூளை இப்போ அவங்கவுங்க யோசிக்கலன்னா எங்க பிசினஸே கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதில் 50% பிரித்து போனஸாக கொடுத்துருவோம். ஓ, ப்ராஃபிட்ல 50% கொடுத்துடுறீங்க போனஸாக? அது எங்க ப்ராஃபிட் இல்லை, அது அவங்க ப்ராஃபிட். ஏன்னா அவங்க தான் சம்பாதிக்கிறது. அவங்க இல்லைன்னா அது ப்ராஃபிட்டே இல்லை. நம்ம ஃபண்டை நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொருத்தவங்க ஃபண்டு உள்ள வந்தால் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். LOP கிடையாது அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க? லாகின் லாக் அவுட் கிடையாது அப்படின்னாங்க. அவ்வளோ ஃப்ரீடம் ஒரு எம்ப்ளாய்க்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா அவனிகோ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனியோடைய CFO அண்ட் ஃபவுண்டர் மிஸ்டர் ஆனந்த் குமார் தான் நினைச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. ஆக்சுவலாக எனக்கு உங்களை பார்த்தோன்னே கேட்கணும்னு நினச்சது என்னன்னா, நான் பொதுவாக ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா சிஇஓன்னு இருப்பாங்க, MDன்னு இருப்பாங்க, ஒரு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ, ஃபவுண்டர் அண்ட் MD, இப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் ஃபவுண்டர் அண்ட் CFO, நான் இதுலேயே ஆக்சுவலி எனக்கு என்ன அது CFOன்னு இருக்குது, சிஇஓன்னு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஃபவுண்டர் அண்ட் ஐ ரன் இந்தியா ஆப்ரேஷன்ஸு. US ஆப்ரேஷன்ஸை என்னோட பார்ட்னர், அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்தார் அவர். ஒரு 10 வருஷம் நான் இந்தியா ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிப்போம், நாங்கள் US ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ அவர் US-ல இருக்காரு. ஸோ அவருக்கு அந்த டெசிக்னேஷன் பெட்டராக இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா அவர் அங்கே இருக்கும் போது இஸ் ஆல்சோ எல்டர் டு மீ. I felt he deserves it better. So I thought இது நான் வச்சுக்கிறதோட அவர் வச்சிருந்தா ஆப்டாக இருக்கட்டும். அவர் CEO of the organization. ஸோ நான் ஃபவுண்டர் அண்ட் CFO of the organization இருக்கும். ஓகே, பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், சவுண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாரும் CEO தான் இருப்பாங்க, அதை தான் எடுத்துக்குவாங்க எல்லாருமே. CFO எங்க ஆஃபீஸ்ல நான் டெசிக்னேஷன்ஸ் ஆர் செகண்டரின்ற தாட் ப்ராசஸ்ல இது வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் ரன் பண்ணுவோன்றது தெரியல. இப்போ எந்த வேலையா இருந்தாலும் எல்லாருமே எடுத்து செய்வாங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வியூன்னு என்னோட எங்க டீம் தான் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. நான் அதாவது இப்ப அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கும்போது டெசிக்னேஷன் பிகம் செகண்டரி. ஸோ தட் இஸ் ஹவ் த ஹோல் டீம் இஸ் ஆப்ரேட்டிங். இப்ப சேல்ஸ்னுவோம், மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்னுவோம், சேல்ஸ் பண்ணுவாங்க. லைக் மேனேஜர் செகண்டரி, ஃபிளாட் ஹையரார்கி. ஸோ அந்த டெசிக்னேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை நான் ஓன் பண்றதுக்கு பதில் எல்லாரும் என்டர்பிரனர்ஸ் நினைச்சிட்டா ஈஸி இல்லையா? ஸோ அப்படிதான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ல இருந்து எப்படி ஒரு SME-யா மாறுனீங்க? CA நான் படிச்சது ஆக்சிடென்ட். எங்க கசின் பிரதர் எங்க அம்மா கிட்ட பெட் கட்டுறாங்க. ஏன்னா ஒரு CA கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க CA கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் படிக்க மாட்டேன். இப்போ 6வது 7வதுலாம் நான் அவருக்கு எங்க வீட்டுல இருந்து படிக்கிறேன். அவங்க ஊர்ல இருந்து எங்க வீட்டுல இருந்து அவங்க வேலை செய்யறாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க CA ரொம்ப கஷ்டம், படிக்க மாட்டாங்க. நானும் படிக்க மாட்டேன். நான் ரொம்ப விளையாட்டு, இவன் எங்க படிக்க போறான்னு எங்க அம்மா கிட்ட எங்க அண்ணன் சொல்றாங்க. எங்க அம்மா இல்லடா அவன் படிப்பான்னாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்ல தான் என் மைண்ட்ல அது போய் ஏறிடுச்சு படிக்கணும்னு. இன்னொன்னு என்னன்னா CA படிக்கிறது செலவு அதிகமாகாது. இப்ப BE-னா அந்த இது கொடுக்கணும் இல்லையா, அந்த கேபிடேஷன் ஃபீஸ், இந்த அடிஷனல் ஃபீஸ்லாம் இருக்கும். CA படிக்கும் போது செலவும் அதிகமாகாது, எங்க வீட்டுக்கும் அது ஈஸி. இந்த 2 விஷயமும் என்ன ஆயிடுச்சுன்னா நான் சேர்ந்துட்டேன். சேரும் போது எனக்கு தெரியல, நான் படிக்க ஜாலியா அப்படியே சேர்ந்து படிக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருக்கும். 4-5 தடவை ஃபெயில் ஆயிருப்பேன், 5-6. ஒரு இன்டர்னோ ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் 2.5 வருஷம் படிச்சேன். 6 மாசத்துல முடிக்கலாம். நான் அதுக்குள்ள பிகாமும் பேரலாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் காலேஜ் போகல, நான் ஃபவுண்டேஷன் படிக்கிறேன். அதான் ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. என் கூட படித்தவங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டான், எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு என்னன்னா படிச்சு முடிக்கலன்னா வாழ்க்கை ஒரு கொஸ்டின் ஆயிடுது. அந்த டைம்ல தான் உட்காந்து படிச்சலாம். அது வரைக்கும் படிக்கல, அது வரைக்கும் விளையாட்டு தான் இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். ஒரு 20 அந்த படிச்சு முடிச்சுட்டு முடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா
இது ஒரு அளவுக்கு படிச்சு ஒரு லாஸ்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். இப்போ யூஎஸ்லேருந்து 4 பேர் வந்து இங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சென்சர், டெலாய்ட், இங்கேருந்து ஒரு 4 பேர் இங்கேருந்து அங்கே போனவங்க, யூஎஸ்ல போய் செட்டில் ஆனவங்க திருப்பி இங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்க. பழைய சிஇஓ வந்திருக்காரு. அப்போ வந்து நான் அந்த கம்பெனி எம்ப்ளாயி கிடையாது. அவர் வந்து பேசுறாரு. 2 பேர், என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட், எங்கள் 2 பேரும் கூப்பிட்டு அவர் பேசுறாரு. இந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனி பேர் ஆல்டியா இன்ஃபோடெக், அதான் ஆரம்பிச்ச கம்பெனி. ஸோ அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து ஆனந்த் நீங்க வந்து சேருன்னாரு. அவர் சூப்பரா பேசுறாரு. அவர் பார்த்து ஆன்னு பார்த்துட்டு அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ மெஸ்மரைஸ் பண்ணிட்டார். நம்ம வந்து ரொம்ப பெரிய கம்பெனி ஆயிடுவோம், அதாவது ரொம்ப நெய்வான பர்சன் வச்சுக்கோங்களேன். எது கேட்குறோமோ அதை அந்த வயசு தானே அது. ஸோ அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துருவோம். அவர் அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணி அதில் பேசிட்டு அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துடுறேன். அந்த கம்பெனியில் சேரும் போது அந்த கம்பெனி தான் இப்போ இந்த எஸ்ஏபி பிஸ்னஸ் ஒன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, எஸ்எம்இயோட ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் நான் கற்றுக்கிறேன் அந்த கம்பெனியில் போய் சேரும் போது. எனக்கு என்னன்னா, ஒரு என்னதான் படிக்காட்டியும் வேலைக்குள்ளே போகும்போது ஒரு ஆர்வம், அதை கரெக்டாக பண்ணணும். அந்த அந்த என்ன இருக்கும் அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷன்லேருந்து ஐடிக்குள்ளே போகிறேன். சிஏ எப்படின்னா, உங்ககிட்டயே ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ யாரையும் நீங்கள் டிபெண்டே கிடையாது. அதாவது இப்போ என்னன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு ஆடிட், ஒரு பேலன்ஸ் ஷீட், ஒரு வவுச்சிங்னா ஒரு பேசிக் ஒர்க் மட்டும் தான் கொடுப்போம். பட் யூ வில் ஹேவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஐடி இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அனிமல். இது வந்து இது என்ன நினைப்போம்னா, ஒரு 10 பேர் சேர்ந்தா தான் ஒரு ப்ராஜெக்ட். அப்போ அந்த இடத்துல போய் எனக்கு அந்த டிரான்சிஷனே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படி இப்படி தடவி ஆனால் அந்த ப்ராடக்டை நல்லா கற்றுக்கிட்டேன். அந்த கம்பெனியில் B1 இம்ப்ளிமெண்டேஷனில் நான் ஒரு போய் ப்ராஜெக்ட் பண்ணணும். அது B1 புதுசு. அப்போ அந்த எஸ்ஏபி பிஸ்னஸ் ஒன்றுங்கிறது அது புதுசு. ஒரு 3 வருஷம் அங்கே இருந்தேன் ஆக்சுவலாக. அதான் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஆரம்பித்த டைம் வந்து அந்த ரெசெஷன் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கம்பெனி வந்து வாஸ் நாட், நாங்கள் நினச்ச அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அப்போ ஆனால் அங்கேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ என்னோட பழைய பாஸாக இருக்கட்டும், சந்துரு, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படி அந்த யூஎஸ்லேருந்து இங்கே வந்ததுனால அவங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஐடியாலஜிஸ் நிறைய இங்கே ஃபாலோ பண்ணுறோம். நாம் எதாக இருந்தாலும் ஒரு மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் சிஏலேருந்து அங்கே போகும்போது நான் யோசிப்பேன், இது எதுக்கு என்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க அதை பகிடுவே அப்படின்னு நினைப்பேன். எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேலை இல்லாமல் ஆயிடுச்சு. அதாவது வேலைன்னா வேலை இருக்கும். அவங்களும் தேர் வெரி குட் பீப்புள். லைக் இப்போ கம்பெனி க்ளோஸ் பண்ணணும்னா இம்பேக்ட் இருக்கு, எல்லாரையும் அனுப்பணும், இதெல்லாம் இருக்கு. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு லாஸ்ட் 6 monthsல இப்போ நம்ம போகிறோம் வரோம், சும்மா இருக்கும். ஒரு 3 மணி நேரம் வேலை இருக்கு, 4 மணி நேரம் வேலை இருக்குன்னு எனக்கு வந்து ஒரு இதுவாக ஆரம்பிச்சிச்சு. அது இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்றேன்னா, அதுவே நான் போய் இல்லைன்னு நான் அவங்ககிட்ட போய் கேட்குறேன். சந்துரு தான் என்னோட அப்போ உள்ள பாஸ். சந்துரு, நான் வந்து எனக்கு ரொம்ப பயம் இதை போய் கேட்கறதுக்கு. ஒரு மாதம் 2 மாதம் யோசிச்சுட்டே இருந்திருப்பேன். அவருமே கேட்குறேன், சந்துரு நான் ஒரு 4 மணி நேரம் இங்கே வேலை செய்கிறேன், 4 மணி நேரம் நான் வெளியில் வேறு ஏதாவது சிஏ வேலை பண்ணிட்டான்னு கேட்குறேன். ஈவென்ச்சுவலாக எனக்கு வந்து ஸோ அதுக்கப்புறம் அந்த சிஏ ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மெடிமிக்ஸில் வந்து ஆரக்கிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆரக்கிள் இம்ப்ளிமெண்டேஷன் ஹெல்ப் பண்ணுறோம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பழைய சிஏ சர்க்கிளில் இருக்க பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்க. அது பேர் என்ன, சத்யம் சினிமாஸ். அப்போ வந்து ஃபீனிக்ஸ் இதெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த கேபெக்ஸ் ஆடிட் பண்ணோம். இந்த மாதிரி கொஞ்சம் சிஏ ஒர்க் பண்ணுறேன். அப்புறமா வந்து சந்துரு கிட்ட பேசிட்டு அந்த பழைய கம்பெனி இருந்ததுல ஆல்டியா இன்ஃபோடெக், பவர் சோப்ஸ் அவங்க கஸ்டமர். இப்போ நான் பவர் சோப் போட்டு டேக் ஓவர் பண்ணுறோம். இது வந்து ஒரு இப்படியே பேரலா இது ஒரு அங்கே 6 மாதம் இதையும் அப்படியே ஒரு 6 மாதம் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனிக்கோன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் இப்படி தான் இந்த சிஏலேருந்து ஐடிக்குள்ளே வந்தது. எனக்கே தெரியாது. அப்படியே வந்து இல்லை கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர். பட் டு ஹேவ் தி விஷன். அந்த டைமில் உங்களுக்கு வந்து நம்ம இப்படி டெவலப் ஆகும், இந்த இடத்துக்கு வருவோம், இதுக்கு இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற ஒரு விஷன் இருந்ததா? அந்த மாதிரி இல்லை, விஷன்லாம் இல்லை. ஏதோ ஒன்று பண்ணணுன்றது மட்டும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கும். நான் படிக்காட்டியும் ஏதாவது பண்ணணுன்றது இருக்கும். அந்த விஷன்லாம் இல்லை ஆக்சுவலாக. இப்போ வந்து ஆனால் இப்போ இருக்கு. அந்த டைம்ல வந்து இது பண்ணி பார்ப்போம்ன்றது ஆரம்பிச்சது தான். ஓகே. ஆனால் இது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் இல்லை. இப்போ ஒரு ஆஃபீஸ் சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்னு வந்துருச்சுன்னா, இங்கே ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்றீங்க ரொம்ப ஃபிளாட் ஹைரார்கி அப்படிங்கிறீங்க. பட் எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஓடுவாங்க. இங்க இருக்கேன், அடுத்த வருஷம் நான் அங்கே இருக்கணும், அடுத்த வருஷம் நான் அங்கே இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் சேலரி ஹைக், அதை தாண்டி அவங்களோட பொசிஷன்ஸ்லேயே வந்துட்டு அந்த விஷயத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. அது வரைக்கும் எனக்கு இது தெரியல. 1-2 இடத்துல அது இருக்குமான்றது தெரியல எனக்கு. 1-2 பேர் இருக்கலாம். ஆனால் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறோம்? இப்போ வந்து ஃப்ளாட்டாக இருக்க
எவ்வளோ நாள் ஃப்ளாட்டாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து 120 ஆகிட்டோம், வில் ஹேவ் டு ஹேவ், பட் இட் இஸ் நாட் ஃப்ளாட்னா கைட் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருப்பாங்க. But then they also have access to me. HR is also easily accessible. Lot of things, we wanted to have one-on-one then ஒரு hierarchy create பண்ணும்போது. So இது எப்படி, what I feel is ideology is more important for the core team. என்னோட பழைய பாஸ் சொன்னது ஒரு I will sit with all of you. 20 பேர் is very important. So when we expand, இந்த 30 பேர் can expand their thought process and ideology to everybody. இப்போ நான் வந்து hierarchy create பண்ணனா dilute ஆகுது என்னோட ideology கீழே போற வரைக்கும். So what we do is we always have a open discussion, right? Like every day we have we discuss our problems, whatever is a problem. திடீர்னு ஒருத்தர் அன்னைக்கு கேட்போம், everyday 1:30 ஒருத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்கிட்ட, it's a very good question. So we answer questions like this. So Anand, my friends are asking me, am I in comfort zone because I am not shifted companies after 3 years. நான் 3 வருஷத்துல ஜம்ப் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஹைக் கிடச்சிருக்கும்ல, இதோட நான் நிறைய ஹைக்ல போயிருக்கேன். These are questions which we address as a whole to the team. So it becomes more than all of this, they feel ideologies and values are important and how we can grow as an organization. So everybody here thinks how we can move Amanico forward, not think how I can move forward. That is where I feel is the difference. When Amanico grows, they also grow. That is the that is the amount of கான்ஃபிடன்ஸ் தே ஹேவ் ஆன் அமனிகோ. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உள்ள வந்தோடனே நாங்கள் கேட்டோம், சிஓ ரூம் எங்கே இருக்கு, வேணா அங்கே உட்காந்து அவங்க இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப, இன்னும் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அது சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் எல்ஓபி கிடையாது அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க, லாகின் லாக் அவுட் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அவ்வளோ ஃப்ரீடம் ஒரு எம்ப்ளாய்க்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு? என்னன்னா சின்ன கம்பெனிலேருந்து நான் ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் வந்து எஸ்எம்இக்கு ப்ராஜெக்ட் செய்கிறோம். இப்போ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸுக்கு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா அந்த சேல்ஸ் சைக்கிள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 3-4 வருஷம் எங்களால் ப்ராஜெக்டே விற்க முடியல. தான் உண்மை. அதாவது நான் இப்போ எங்கேருந்து அம்பல்னஸ் வந்துருக்கணும்னா ப்ராப்ளி ஐ வுட் ஒரு ட்ரவுன் ஆகிற ஸ்டேஜில் எனக்கு ஒரு காட் பிளஸ் வி காட் அன் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட். அப்புறம் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸில் வந்து அண்டர் ஆர்மர் வாஸ் ஆர் கஸ்டமர், இந்த எஸ்எல்ஆர் கஸ்டமர். ஸோ அவங்களுக்கு வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணேன். சில்லி, ஆஸ்திரேலியா, எல்லா கண்ட்ரிலையும் போய் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரும்போது ஐ காட் அ லிட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர். ஃபஸ்ட்டு என்ன நினைப்பேன்னா, எஸ்ஏபி வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுறீங்கன்னா எஸ்ஏபி பற்றி, நான் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸில் நான் போய் ஒரு பிச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கஸ்டமர் கிட்ட. அவங்க கேட்டாங்கன்னா இது பண்ண முடியும். அது எப்படின்னா இந்த எல்லாமே அது பண்ண முடியும். அவங்க கேட்கும்போது நான் யோசிப்பேன், இது எஸ்ஏபியில் பண்ண முடியுமா? பண்ண முடியும் இப்படி தான் நான் சொல்லுவேன். என்னால் ஒன்றுமே சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் சேல் பண்ண முடியல. ஆக்சுவலாக ஒரு 4 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்னது, நான் இந்த ட்ராவல் பண்ணுறேன். ஒரு 2-3 வருஷம் நான் ட்ராவல் பண்ணேன். அந்த 4th இயரோட எண்டுலையுமே ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல். லைக் ஏதோ வருது, ஓட்டுறோம். எங்கள் அம்மா கேட்பாங்க, எதுக்கு நீ இது சிஏ படிச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்க, நீ எப்போ வேணா சிஏ வேலைக்கு போயிருக்கலாமே, இப்படியெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் வரும். It's not I could have earned much from their perspective, but I kept rolling. ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் சைன் பண்ணும்போது a lot of international அப்போ வந்து 6 கண்ட்ரி ரோல் அவுட் பண்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு B1 கன்சல்டன்ட்னா என்னன்னா, கன்சல்ட்ங்கிறது வந்து லைக் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தெரியும், அதை போய் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நான் அவங்களை குழப்பி விட்டுருவேன், அதோட நிறைய தெரியும். அது என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் எனக்கு என்ன தெரியும்னு சொல்றது வேற, எங்க யூஸ் பண்ணணுங்கிறது வேற இல்லை. இதை மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். அந்த முதல் 4 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை அதை சொல்றது இல்லை, எனக்கு தெரியுன்றதை காமிக்கிறது. இதே மாதிரி தான் அடுத்த 2 வருஷமும் இந்த இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே எக்ஸ்போஷர் நிறைய கிடைச்சது. இப்போ ஒரு சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணலாம், வெளியிலேருந்து எப்படி இன்னொரு சாஃப்ட்வேரை கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்தியாவில் நான் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் மட்டும் தான் யோசிப்பேன், வெளியிலேருந்து வரதெல்லாம் யோசிக்க மாட்டேன். இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் அவங்களே ஓன் பண்ணிப்பாங்க, சாஃப்ட்வேரை மட்டும் தான் நம்மளுக்கு தருவாங்க. இப்ப இது எனக்கு அவங்களோட ப்ராசஸை புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சது, சாஃப்ட்வேர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் தெரிஞ்சது. ஸோ இந்த டிராவல் முடிச்சுட்டு நான் இந்தியா வரும்போது அப்ப என்னோட அந்த சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாறுது. அப்ப என்ன நினைச்சோம்னா, கோயம்புத்தூர்ல ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா எனக்கு அப்ப சென்னையில ஓரளவு கேஷ் இருக்கும், பட் சென்னையில திருப்பி ஆரம்பிச்சோன்னா 1 லட்ச ரூபா வாடகைங்கிறாங்க. எதுக்கு இங்க 1 லட்ச ரூபா வாடகை கொடுத்து நீங்க ஆரம்பிக்கணும்? நான் என்ன நினைச்சேன், கோயம்புத்தூர்ல நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு, ஸோ எஸ்எம்இக்கு தான் இந்த ப்ராடக்ட், ஸோ அங்க போட்டா நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம். நான் அங்க ஆரம்பிக்கிறேன். நீங்க வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து ஹைராரிக்கெல்லாம் கொடுக்கலனாலுமே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் வந்து அந்த கம்பெனி வந்து அடுத்த லெவல் போக முடியும்.
பட் நீங்க கொடுக்குற இன்புட்ஸோ நீங்க இங்க ஃபாலோ பண்ற அந்த விஷயங்கள் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? They're very strong in customer perspective or technically they're very strong. இப்போ இதுல வந்து ஏன்னா நாங்க ஆஸ் அ இது வந்து மோர் ஆஃப் அந்த எஸ்எம்இ ட்ரிவன் இப்போ நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீமை எப்படி நீங்க கேட்டீங்க இல்லையா ப்ராசஸ் எப்படி டிரைவ் பண்றோம்னு. இப்போ ட்ரைனிங்லேருந்தே ஒரு ப்ராசஸ் டிரைவ் பண்றோம்னா எவ்வளோ டெக்னிக்கலாக அவங்களை அப்ஸ்கில் பண்ண முடியும். இப்போ லாட் ஆஃப் கம்பெனிஸ் என்ன ஆகும்னா கஸ்டமர்கிட்ட பேசுறவங்க ஒருத்தவங்க, பின்னாடி பண்றவங்க டெவலப்பர்ஸ்னு இன்னொரு டீம் இருப்பாங்க. இப்போ நம்மளோட டீம் எப்படின்னா கஸ்டமர்கிட்ட பேசுறவங்களே டெவலப்பர் மாதிரியும் ஒரு 70-80% மாத்திருப்போம். ஸோ அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் டு த கஸ்டமர் இஸ் மச் லெஸர். இப்போ ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெயிட் பண்ணிட்டு திருப்பி இங்கே ஒரு டெவலப்பர்கிட்ட சொல்லி திருப்பி ஒன்று வேற ஒன்று புரிஞ்சு இதை அவன் பண்ணி திருப்பி கஸ்டமர்கிட்ட போகிற டைமை வந்து இந்த ட்ரைனிங்லேயே குறைச்சிருக்கும். ஆனால் இதில் என்னன்னா இதனால அவங்க டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. ஆனால் சில இடத்துல என்னன்னா கஸ்டமர் கம்யூனிகேஷனில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் போது கம்யூனிகேஷனில் ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல நாங்கள் வந்து டிபெண்டிங் ஆன் தேர் ஸ்கில் செட்டு. ஸோ when they are going from here they are very technically strong, but then communication perspectively we still have to improve. ஓகே, சோ அத நீங்க வந்துட்டு பண்ணனும் இன்னும் அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வருஷமா நீங்க இருக்கீங்கங்கறப்ப உங்களுடைய ஐடியாஸ் அதை வந்துட்டு எஸ்எம்இஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்கு கண்டிப்பா யாராவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை எடுத்ததுக்கு அப்புறம் எங்களோட கம்பெனி வந்து இந்த அளவுக்கு அடுத்த லெவல் நகர்ந்து நாங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பா சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு போனா எனக்கு சந்தோஷம். அதனாலதான் நாங்க த்ரைவ் ஆறோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்பெல்லாம் மாசத்துக்கு ஒரு 2-3 கம்பெனி சொல்லியே கஸ்டமர் வந்துருவாங்க. இப்போ நாங்க போய் தேடி நான் சொன்னோம் இல்லையா 4 வருஷம் நான் எனக்கு எப்படி போய் விற்கணும்னு தெரியல. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நாங்க பண்ணதை இப்போ ஒரு 70 கஸ்டமர் 80 கஸ்டமர் இருப்பாங்க. அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க எங்க கிட்ட வந்துடுறாங்க. இப்படிதான் இன்னைக்கு வந்து அப்படிதான் எங்களோட பிசினஸ் த்ரைவ் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனிக்கும் இது வந்து எஸ்எம்இல இம்ப்ளிமெண்ட் பண்றது இட்ஸ் வெரி சேலஞ்சிங். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்கள்ட்ட போய் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு தேவைன்னா அது ஈஸி, அவங்களுக்கு தேவையில்லையானே தெரியாம போய் நான் ஃபர்ஸ்ட் சில டைம்லாம் பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் வந்து தேவைன்னா அவங்க வராங்க, அப்போ ஈஸியாது. ஆனா அதை வந்து இதை எப்படி எவாலுவேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தடவை கஸ்டமர்ஸே என்னை கூப்பிட்டு ஒரு சில டைம் வந்து ஏன்னா எல்லாருமே வந்து பேப்பர் இல்லைன்னா ஒரு 4 சிஸ்டம் 5 சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எஸ்ஏபி கொடுக்கும் போது இந்த 4-5 சிஸ்டமையும் எடுத்துட்டு ஒரே சிஸ்டம்ல கொடுக்குறோம். பிளஸ் அந்த அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் ஈஸி ஆயிடுது, இமீடியட்டா டெசிஷன் எடுக்க முடியுது. இதெல்லாம் வந்து அவங்களே கூப்பிட்டு சொல்லும் போது ஐ கெட் மோர் ஹாப்பி. அண்ட் அதோட என்னன்னா வேற கஸ்டமர் ரெஃபர் பண்ணும்போது தான் நாங்கள் ஆர்கானிக்காவே இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் கிட்ட சேல்ஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் கிடையாது. இப்போ 3-4 பேர் தான் எங்களோட சேல்ஸ் டீமே. பார்த்தீங்கன்னா இப்போ இன்பவுண்டாகவே நாங்கள் எங்களால் டீல் க்ளோஸ் பண்ணுறது. எஸ்ஏபி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு. ஸோ ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்களே பிஸ்னஸ் பண்ணிடுறதுனால சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ ஆல்சோ சக்ஸஸ் ஸ்டோரியில் வீடியோஸ் அதில் வந்து தட் இஸ் வேர் வி ஆக்சுவலி ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக். அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல எனக்கு வந்து இப்போ ஒரு சில கஸ்டமர் எனக்கு வந்து இது ஸ்கிராப் வந்து எனக்கு ரொம்ப சேவ் ஆச்சு. இது எஸ்ஏபி போடுறதுக்கு முன்னாடி ஸ்கிராப் நிறைய ஸ்கிராப் போயிட்டு இருந்தது, ஸ்கிராப் ஏன் ஆச்சுன்றது தெரியுது. ஒரு சில இடத்துல வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. அது மாதிரி ஒரு சக்சஸ் ஸ்டோரி வீடியோலையும் கஸ்டமர் சொல்லும் போது இட் இஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஒரு நல்ல க்ரோத் நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ 2 பேர் 3 பேர் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க சொல்றப்போ 120 சொன்னீங்க, ஒரு கவுண்ட் சொன்னீங்க. சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றீங்களா இல்ல ஸ்டில் யூ ஆர் இல்ல? I want my team to be satisfied. So I think we still have a long way to go, but this is a good start. இப்போதான் ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒரு 15 வருஷம் முன்னாடி விஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா நான் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருப்போம். இப்போதான் அந்த ஸ்ட்ராட்டஜி விஷன்லாம் வருது. இப்போதான் வருது. ஓகே, பட் பெட்டர் லேட் தென் நெவர். சோ வந்திருக்குங்க. அப்போ நீங்க இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல உங்களோட விஷன் என்னவா இருக்கும், எப்படி இருப்பீங்க? That is what I think our team will exponentially expand. More about the flat hierarchy. Each one of them should have their own hierarchy. So that is my each one of them should have their own business or division to run. So that is why we are flat for a longer period of time. So more ideologies are shared. So my team picks it up and grows exponentially. SAP பத்தி பேசிட்டு இருக்கோங்கறனால அது சம்பந்தமா சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுது. இப்போ வரைக்கும் till now நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ERPனா வந்துட்டு SAP தான் நம்பர் 1ல இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ERP ல
ஒரு 2-3 ERP தான் குளோபலாக இருக்கிற ERP. அதில் வந்து SAP வந்து பார்ட்னர் எக்கோசிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ இந்தியாவில் மட்டுமே 100 பார்ட்னர். இப்போ இந்தியாவில் மட்டுமே இந்த பிஸ்னஸ் ஒனுக்கு SAPலேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் ப்ராடக்ட், இப்போ லார்ஜ் என்டர்பிரைஸ் நாங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் 80,000 இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. 80,000 கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 8,000 கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்களோட தேவர் ஃபர்ஸ்ட் entrance into the market for ERP 1970s and then and then they have this brand and product ரொம்ப user friendly இருக்கும். இப்போ இன்னொரு ப்ராடக்ட் எடுத்து நான் யோசிக்கிறதுக்குள்ள மொத்தமாக எண்ட் டு எண்ட் இந்த பிஸ்னஸை ஃபுல்லாக ஒரு சாஃப்ட்வேரில் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஏஐனா நம்ம திருப்பி அதை ஒரு பார்ட் ஆஃப் இட் தான் பண்ண முடியும். இப்போ ஏஐ நாங்கள் சில இடத்துல யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜெயச்சந்திரனில் வந்து பில் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்து இப்போ என்னென்னா ஒரு நாளைக்கு 800 பில் வந்துடுது. 800 பில்லை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து மைக்ரோசாஃப்டோட ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணி தரோம். ஆனால் மொத்த சாஃப்ட்வேரும் பண்ணணும்னா கஷ்டம். ஒரு பார்ட்டில் எங்கே வேணால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரோபஸ்டான சாஃப்ட்வேரில் 1970ஸ்லேருந்தே தேர் தி லீடர்ஸ். அதில் நாங்கள் ஆக்சிடென்டெல்லாம் நான் சொன்ன மாதிரி பழைய கம்பெனி அதுக்குள்ளே நாங்கள் இதுக்குள்ளே போயிட்டோம். அப்படியே அது ஓகே, இதுதான் மெயின் ரீசன் நினைக்கிறீங்க இப்போ வரைக்கும் அவங்க ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறதுக்கு. ப்ளஸ் பார்ட்னர் எக்கோசிஸ்டம் அண்ட் ப்ராடக்ட்டுமே ரொம்ப மெச்சூர்டு, early entry and they are also into big Fortune 500 கம்பெனிஸ்ல முன்னாடியே எல்லா கம்பெனியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்பையிலேருந்தே அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஓகே, பட் நீங்கள் வந்து இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா SAP கொடுக்குற நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. பட் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த ட்ராவல் பண்ணும்போது என்னோட எக்ஸ்போஷரு ப்ளஸ் அந்த டீம் டுக்கட் சீரியஸ். இப்போ நாங்கள் வந்து வெர்டிக்கல் ஸ்பெசிஃபிக்காக மாறுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா SAP மட்டும் பண்ண மாட்டோம். SAPயை சுற்றி மொபைலு, வெப்பு, அந்த இண்டஸ்ட்ரியே மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். இப்போ டீம் இப்போ பார்த்தீங்கன்னா டார்லிங் டிஜிட்டல் வேர்ல்டு, விவேக்ஸு, அந்த மொத்த இண்டஸ்ட்ரியில் உள்ள பாதி கஸ்டமர், ஷார்ப்ரானிக்ஸு, மீனாட்சி ஃபேன் ஹவுஸு, அந்த மொத்த கஸ்டமரும் எங்களோட கஸ்டமர் தான். அப்போ வந்து SAP வந்து கோரா அக்கௌண்டிங்க்கும் மாஸ்டர் டேட்டாக்கும் வச்சுக்கிட்டு சுற்றி உள்ள எல்லா சாஃப்ட்வேரையும் இது பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் வெண்டாராக இல்லாமல் ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெண்டாராக பண்ணுறோம். அதில் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இது ஃப்ளோர் மில் பண்ணோம். அந்த மாதிரி அந்த ஃப்ளோர் மில்லுக்குமே பார்த்தீங்கன்னா வேப்ரிட்ஜ் ஆட்டோமேஷன்லேருந்து ஃபுல்லாகவே, அதாவது வெறும் SAPன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், அந்த இது ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறது, பே பண்ணுறது, இது மட்டும் இல்லாமல் வண்டி உள்ளே வர்றது, திருப்பி அங்கே உள்ள மொபைல்லேருந்து திருப்பி அங்கே புரோக்கர் எப்படி என்ட்ரி போட்டால் எப்படி உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம் SME. ஆமாம், அது SAPயோட சேர்த்துறோம். ஸோ அதுதான் எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் புரிஞ்சுது. அதை இப்போ டீம் வந்து இப்போ நான் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் பண்ணிருக்க முடியாது. அவங்க தான் அதை வந்து இவ்வளோ தூரம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனது. அதை எப்படி கரெக்டாக இப்போ நான் எப்படி இந்த ஒரு 7 வருஷத்துல இப்படி வந்தோமோ அது பிறகு டீமுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே அமையுது ஃபார் தி க்ரோத். அது எப்படி அமையுதுன்னு தெரியல, அது அப்படியே அமைஞ்சிருச்சு டீம். ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டுக்கு வந்து இந்த SAP நாலேஜ் எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டுக்கு வந்து SAP நாலேஜ் வந்து ஒரு 60% முக்கியம், ஒரு 50% முக்கியம். ஏன்னா SAP வந்து ப்ராடக்ட். ப்ராசஸ் நாலேஜ், அதாவது அந்த கஸ்டமருக்கு இந்த SAPல எந்தெந்த ப்ராசஸ் செட் ஆகுன்றது ஈக்குவலாக முக்கியம். ஒரு 35 ஒரு ப்ராப்ளி ஒரு ப்ராசஸ் 40-40ன்னு வச்சுப்போமே. 20% வந்து கல்ச்சர், அந்த கம்பெனிக்கு பீப்புள் ரொம்ப முக்கியம். இது மூணுமே சேர்ந்தாதான் ப்ராஜெக்ட் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி கோர்சஸ்ன்னு போகும்போது நிறைய பேர் வந்து நிறைய கோர்சஸ் படிக்கிறாங்க, ஏஐ படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. நம்மளுக்கு பேர் கூட சில நேரங்களில் தெரியல. பட் ஸ்டில் SAPக்கு வந்துட்டு ஓப்பனிங்ஸ் இருக்குது, அதை படித்தா அதுக்கு ஃபியூச்சர் இருக்குது, we can survive அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ERP தேவை. அதில் SAP ஒரு ERP. அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, ஆரக்கிள் இருக்குது. இப்போ இது இல்லாமல் எந்த பிஸ்னஸும் ரன் ஆக முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா இது எப்படி பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு 70% ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் யூனிக். சேம், அதாவது யூனிக்ன்றதோட ஒரு 50% வந்து எல்லாரும் பே பண்ண போகிறாங்க, எல்லாரும் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க, எல்லாரும் அது மேட்ச் ஆகிடும். நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்ங்கிறது அதை தாண்டி. ஸோ இந்த ERPங்கிறது அந்த ஸ்டாண்டர்டான பிஸ்னஸை உள்ள அந்த ERPக்கு நிச்சயமாக தேவைப்படும். ஸோ அது படிக்கிறதுனால உங்களோட சேலஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம படிக்கணுன்றதுக்காக படிக்கிறோம். இப்போ நான் பாஸ் பண்ணுறதுக்காக படிக்கிறேன். ஆனால் இப்போ இந்த ERP இம்ப்ளிமெண்டேஷன்லாம் படித்தா இல்லை, அது எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம அந்த அப்ளிகேஷன் ஆஃப் தாட் ப்ராசஸும் அப்ளை பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நான் யோசிச்சு
அந்த யோசிக்கிற தருணம் முக்கியம் எனக்கு. அப்பதான் அதை அப்ளை பண்ணி பார்க்க முடியும். அப்பதான் என்னால கஸ்டமர்கிட்ட கரெக்டா வேல்யூ ஆட் பண்ண முடியும். நான் படிச்சு பாஸ் பண்ணா பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த மாதிரி SAP மாதிரி கோர்சஸ்லாம் முதல்ல ஒரு வருஷம் நீங்க வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படிக்கணுன்றதுக்காக படிக்காம அதை இப்போ நாங்கள் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் பசங்கிட்ட சொல்றது, ட்ரெயினர்ஸ் ஆர் நாட் தேர். இப்போ டீச்சிங் மாதிரி அது இல்லை. நீ லேர்ன் பண்ணணும், நீ அப்ளை பண்ணணும்னு நினைச்சாதான். ஏன்னா செல்ஃப் லேர்னிங் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா சொல்லி கொடுக்குறாங்கன்றது வந்து அது வந்து வேஸ்ட் ஆஃப் உங்க டைம் அண்ட் மணி தான். நான் ஏன் இது கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்களும் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு தேவையான பேரை எடுப்பீங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம், நிறைய படிக்கிறாங்க, பட் ஸ்கில் இல்லை. ஒரு கம்பெனிக்கு என்ன தேவையோ அது வந்துட்டு நம்ம ஸ்கில்லாக அவங்க கிட்ட இல்லைங்கிறது வந்து இந்த 2 பேருக்கும் நடுப்புற அந்த ஒரு கேப் இருக்கு. ஸோ அதை நீங்களும் ஃபேஸ் பண்றீங்களான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். ஆமாம், அதை ஃபேஸ் பண்ணுறோம், ஆனால் அதை ட்ரெயின் பண்ணிடுறோம். ஹையர் பண்ணுவோம், வி கிவ் தெம் டைம், வி ட்ரெயின். இப்போ ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. வி ஸ்பெண்ட் டைம் எஃபெக்டிவ்லி டு மேக் ஷூர் பிஃபோர் தே கம் இன் டு இது. ஒரு 6 மாதம் ட்ரெயின் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மாதம், அப்புறம் இன்னொரு 3 மாதம் ஆன் த ஜாப் ட்ரெயின் பண்ணுறோம் டு மேக் ஷூர் தட் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல். ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணுவோம். அந்த ஃப்ரெஷர்ஸ் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் 100 பேரை செலக்ட் பண்ண மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் அதில் வந்து ஒரு 10 பேர் தான் பண்ணுவீங்கன்னா, அந்த 10 பேர் வந்துட்டு அவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருந்ததுனா தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதுதான் நான் என்னன்னு கேட்குறேன். கிரிட், டிட்டர்மினேஷன் இருக்கா நான் பேசி பார்ப்பேன். அனலிட்டிக்கலாக யோசிக்கிறாங்களான்னு இப்போ பார்ப்பேன். இது 2 தான் நான் பார்க்குறேன். ஒரு பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கன்னு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எவ்வளோ தூரம் அந்த பிஸ்னஸை பற்றி பேசுகிறாங்க. பிஸ்னஸ் பற்றி பேசணுன்னா ரொம்ப மேலோட்டமாக இருக்குன்னு பேசுவாங்க. இல்லை சிலர்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே போய் இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குவாங்க, அங்கே ஸ்டாக் வச்சுக்கணும், பில் போடுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் இருக்குது, இந்த லெவலுக்கு பேசுவாங்க. இன்னொருத்தவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசுவாங்க. ஸோ கொஞ்சம் யோசிக்கிறாங்களான்னு பார்க்குறது. இன்னொன்று அது வந்து அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்றது. இதெல்லாம் பேசும்போது தான் தெரியுது. இதில் வந்து இது எப்படி பிக் பண்ணுன்றது பார்த்தீங்கன்னா தெரியல எனக்கு, நீங்கள் கேட்குற மாதிரி. அண்ட் இப்போ என்னன்னா முக்கால்வாசி நான் ஹையர் பண்ணுறதே கிடையாது. டீம் அப்போ அந்த ரோல் அவங்களே ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு more than 25 எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. ஸோ அது எப்படி பாசிபிள் ஆகுது? இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. நீங்களே சொன்னீங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் இது வந்து நான் நிறைய இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க அவனிக்கோ க்ரோ ஆகணும்னு அவங்களே நினைக்கிறாங்க. அந்த ஒரு 30 பேர் 5 வருஷத்துக்கு மேலே தாண்டிட்டாங்க. ஒரு 7-8 பேர் ஒரு 10 வருஷத்தை தாண்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதுதான் எங்களோட சக்ஸஸ்க்கு மெயின் ரீசனே. மற்ற பிஸ்னஸ்லாம் கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ். இப்போ ஒரு 5 கோடி ரூபா போகணும், 2 கோடி ரூபா போகணும். இங்கே வந்து இட்ஸ் அ பிரெயின் இன்டென்சிவ் பிஸ்னஸ். அவங்க மூளை இப்போ அவங்கவுங்க யோசிக்கலன்னா எங்கள் பிஸ்னஸே கிடையாது இன்னைக்கு. ஸோ அவங்களோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து so it is a mutual win. So we always think for them. கோவிட்க்கு முன்னாடியிலேருந்தே இப்போ என்ன பண்ணுவோம்னா we share 50% of the profits year on year. இப்போ நாங்கள் வந்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். இப்போலாம் இப்போ அந்த எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதில் வந்து 50% பிரித்து போனஸாக கொடுத்துருவோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு போயிடும். கோவிட்க்கு அப்புறம் என்னாச்சு, இந்த ஒரு 30 பேர்கிட்ட ஷேர்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ அதை வந்து ஸோ தே ஓன் பார்ட் ஆஃப் தி கம்பெனி மாதிரி. ஸோ தே ஆல்சோ have part ownership of the company. So they also they work for the company. It's theirs. So அவங்க இப்போ வந்து instead of meeting இது முன்னாடியிலேருந்தே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். It's not just now. முன்னாடியிலேருந்தே I do not know. Now I'm lucky to have this team. So they have this thought process of how they can add value. முக்கியமான விஷயம் என்ன, நீங்க ஷேர்ஸ் கொடுத்துருக்கீங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுடைய ப்ராஃபிட்ல 50% வந்துட்டு கொடுத்துடுறீங்க போனஸா. அது எங்க ப்ராஃபிட் இல்ல, அது அவங்க ப்ராஃபிட். ஏன்னா அவங்க தான் சம்பாதிக்கிறது, அவங்க இல்லைன்னா அது ப்ராஃபிட்டே இல்லைல்ல. ஸோ இட்ஸ் லைக் then அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணாதான் க்ரோ ஆகுன்றதுனால தான் அந்த திருப்பி அதை எடுத்து திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோமே. தட் இஸ் we are growing. Then it's not just அந்த அது மட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா we think for them. இப்போ LOP வேணுமா வேணாமான்னு ஒரு சண்டை போடுவோம். இப்போ ஒரு 8 பேர் LOP வேணும்னுவாங்க, 10 பேர் LOP வேணான்னுவாங்க. தென் we said no LOP, ஏன்னா 10 பேர் வேணான்ட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி we think for them. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அந்த திண்டிவனம் போனேன். அவங்களோட பர்த்டே டேட்ல 10 ரூபா நோட்டு, எல்லாருக்கும் பர்த்டே டேட் போட்டு அந்த 10 rupees நோட்ல அந்த நம்பர் வரும்ல, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் லைக் wherever possible we think for them, they think for us. So it is mutual. So that is how this is possible. இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னா த்ரூ அவுட் த ஜர்னி வந்து நம்ம மட்டுமே இண்டிவிஜுவலா
பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். Do you find any investors for your business? இன்வெஸ்டர்ஸ் வேணும்னு நினச்சது இல்லை, ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம கஸ்டமர்ஸே, இப்போ எல்லா கஸ்டமர்ஸுமே பார்த்தீங்கன்னா 500,000 crores தாண்டி டர்ன் ஓவர் பண்ணுறவங்க தான் வச்சுப்போமே. இப்போ அவங்க வந்து ஆனந்த் யூ வுட் லெட் மீ நோ ஐ வுட் லைக் டு இன்வெஸ்ட்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஐ டோன்ட் ஃபீல் வி ஆர் இன் அ ரைட் டைம், ரைட். இப்போ நம்ம எப்போ வந்து மல்டி ஃபோல்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வி மைட் நீட் ஃபண்ட்ஸு. ஸோ அது வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணி வச்சிருவோம். ஐ டோன்ட் டீமுமே திடீர்னு கேட்பாங்க, இப்போ ஒரு ப்ராடக்ட் பில்டு பண்ண ஆனந்த் ஃபண்டிங் போயிடலாம் ஆனந்த். ஐ திங்க் ஃபண்டிங் டஸ் பிகம் அ பஸ்வேர்ட். ஃபண்டிங் போயிடலாம் ஃபண்டிங். பீயிங் அன் அக்கௌண்டன்ட் பை ப்ரொஃபஷன், ஐ டு நாட் நோ when is the right time. பட் ஆல்சோ ஐ ஆல்சோ திங்க் நம்ம ஃபண்டை நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம், இன்னொருத்தவங்க ஃபண்டு உள்ள வந்தால் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ தாட் ப்ராசஸ். ஸோ ஐ எம் நாட் ஃபார் ஃபண்டிங் நவ், பட் இவென்ச்சுவலி இப்போ எப்போ தேவைப்படும்னா, இப்போ வந்து when we do not have fund or when we have the team to exponentially grow. இப்போ ஒரு 10 டிவிஷன் எடுக்கிறோம், 10 டிவிஷனையும் ஒருத்தவங்க பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு 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 ஸ்டேஜ் வரும்போது then we can ஒரு ஈஸினஸ்க்காக இப்போ நீங்க இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு இருக்கீங்க. ஈஸினஸ், this is also a comfort zone, right? அப்படி சொல்லலாம். இட்ஸ் ஈஸினஸ்ன்றதோட ஐ திங்க் இப்போ நான் எப்படி my team is we very don't want to take any responsibility or accountability illa. We want to take responsibility, but I'm very I was naive in 27 to 35. I now I am 40 now, but I am trying to impart all this knowledge to my team. My team is very young till now. They're most of the average age is 32 la indu 35 தான் இருக்கும். So I want them to be ready, then then we can expand. So on the time on the timeல வந்து funding போய்க்கலாம். But then readiness of the team is very important. Funding is not important நினைக்கிறேன். It's not about my comfort. Very nice. Okay.